அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பர் உம்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர், பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று உம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் இந்த திருப்பலியினூடாக நாங்கள் மனதளவிலும் ஏங்கி தவிக்கும் ஒவ்வொருவருக்காகவும், ஏக்கங்களோடு வாழும் ஒவ்வொருவருக்காகவும் ஆண்டவர் தாமே அவர்களோடு இருந்து அந்த ஏக்கங்களையும் அவர்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நிறைவேற்ற வேண்டும் என நாங்கள் மன்றாடுவோம். பலதரப்பட்ட பேர் பல ஏக்கங்களோடு எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றார்கள் வாழ்க்கையில். இது நடக்கணும், இப்படியாக வாழணும், ஆண்டவருடைய சித்தம் அவர்கள் வாழ்க்கையிலே அந்த ஏக்கங்கள் நிறைவேற, அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேற இத்திருப்பலியில் நாங்கள் முக்கியமான கருத்தாக மன்றாடுவோம். அதோடு சேர்ந்து இன்றைய நாளில் நாங்கள் அன்னையான் திருச்சபையோடு சேர்ந்து புனித யாக்கோபு திருத்தூதருடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். அவருடைய ஆசிரை கேட்டு மன்றாடும் இத்திருப்பலினூடாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும். யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார் அவர்களுக்காக இத்திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளே, துய்ய மர நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. அமைதி
துதிக்கின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென், 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 ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, உம் திருத்தூதர்களுள் முதல் சாட்சியாக மறை சாட்சியாக செந்நீர் சிந்தும் பேற்றினை புனித யாக்கோபுக்கு அழைத்தினீரே. உமது திரு அவை அவருடைய நம்பிக்கை அறிக்கையினால் வலிமை பெறவும், அவருடைய பாதுகாவலால் தொடர்ந்து உதவி பெறவும் அருள் புரிவீராக. உம்மோடு பரிசுத்தாவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இயேசுவின் சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வசனங்கள் 7 முதல் 15 நிறைவு பெற. சகோதர சகோதரிகளே, கடவுளின் மாட்சியாகிய செல்வத்தை மட்பாண்டங்களா போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகின்றது. நாங்கள் எல்லா சூழ்நிலையிலும் இன்னலுற்றாலும் மனம் உடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கின்றோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகின்றது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்கள் நம்புகின்றோம், ஆகவே பேசுகின்றோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழ செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழ செய்து அவர் திருமுன்னு நிறுத்துவார். உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக
அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவாராக. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 126. இறை வசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக 5. உங்கள் பல்லவியாக: கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். சீயோனின் அடிமை நிலையை ஆண்டவர் மாற்றிய போது நாம் ஏதோ கனவு கண்டவர் போல இருந்தோம். அப்பொழுது நமது முகத்தில் மகிழ்ச்சி காணப்பட்டது, நாவில் களிப்பாரவாரம் எழுந்தது. கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு மாபெரும் செயல் புரிந்தார் என்று பிற இனத்தார் தங்களுக்குள் பேசிக்கொண்டனர். ஆண்டவர் நமக்கு மாபெரும் செயல் புரிந்துள்ளார், அதனால் நாம் பெருமகிழ்ச்சி உருகின்றோம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். ஆண்டவரே, தென்னாட்டின் பரந்த ஓடையை நீரோடையாக வான்மலை மாற்றுவது போல எங்கள் அடிமை நிலையை மாற்றியருளும். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். விதை எடுத்து செல்லும்போது அழுகியோடு செல்கின்றார்கள். அரிகளை சுமந்து வரும்போது அக்களிப்போடு வருவார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 20, திருவசனங்கள் 20 தொடங்கி 28 முடிய. அக்காலத்தில் செபதேயுவின் மனைவி தம் மக்களோடு ஒரு வேண்டுகோள் விடுக்குமாறு இயேசுவிடம் வந்து பணிந்து நின்றார். உமக்கு என்ன வேண்டும் என்று இயேசு அவரிடம் கேட்டார். அவர், நீர் ஆட்சி புரியும் போது என் மக்களாகி இவர்கள் இருவரும் ஒருவர் உமது அரியணையின் வலப்புறமும் இன்னொருவர் இடப்புறமும் அமரச் செய்யும் என்று வேண்டினார். அதற்கு இயேசு, நீங்கள் என்ன கேட்கின்றீர்கள் என உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கப் போகும் துன்பக் கிண்ணத்தில் உங்களால் குடிக்க இயலுமா என்று கேட்டார்.
அவர்கள் எங்களால் இயலும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, ஆம், என் கிண்ணத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், ஆனால் என் வலப்புறத்திலும் இடப்புறத்திலும் அமரும்படி அருளுவதோ எனது செயல் அல்ல, மாறாக அவ்விடத்தில் என் தந்தை யாருக்கு ஏற்பாடு செய்திருக்கின்றாரோ அவர்களுக்கே அவை அருளப்படும் என்றார். இதை கேட்டுக்கொண்டிருந்த 10 பேரும் அச்சகோதரர் இருவர் மீது கோபம் கொண்டனர். இயேசு அவர்களை வரவழைத்து, பிற இனத்தாரின் தலைவர்கள் மக்களை அடக்கி ஆளுகின்றார்கள், உயர் குடிமக்கள் அவர்கள் மீது தங்கள் அதிகாரத்தை காட்டுகின்றார்கள், இதை நீங்கள் அறிகின்றீர்கள். உங்களிடையே அப்படி இருக்கக்கூடாது. உங்களுள் பெரியவராக இருக்க விரும்புகிறவர் உங்கள் தொண்டராக இருக்கட்டும். உங்களுள் முதன்மையானவராக இருக்க விரும்புகின்றவர் உங்களுக்கு பணியாளராக இருக்கட்டும். இவ்வாறே மானிட மகனும் தொன்று ஏற்பதற்கு அல்ல, தொன்று ஆற்றுவதற்கு, பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கு வந்தார் என்று கூறினார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாங்கள் திருத்தூதர் புனித யாக்கோபுடைய திருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். இந்த திருத்தூதர் என்று சொல்லும்போது மிகவும் ஞாபகம் வரும் ஒன்றுதான், இவர் இயேசுவின் அன்பு சீடராக இருக்கின்றார். அன்பு சீடர்கள் ஒருவர். எனவே இவர் முழுமையாக இவருடைய வாழ்வில் இயேசுவோடு முக்கியமான சில விஷயங்களுக்காக இவர் கூட்டி கொண்டு போகப்படுகின்றார். இயேசு மறுரூபமான போது அங்கே தபோர் மலையில் இருந்தார். இயேசு யாயிருடைய மகளை குணமாக்கும் போது அவளை குணமாக்கும் போது இயேசு அங்கே இருக்கின்றார். அதோடு சேர்ந்து நாங்கள் பார்த்தால் இயேசு கெத்செமனி தோட்டத்தில் மிகவும் வேதனையாக இருக்கும்போது அந்த வேதனைக்கு பக்கத்தில் இருந்தவரும் இந்த யாக்கோபு திருத்தூதர் என்று சொல்லுகின்றோம். எனவே பல வடிவங்களில் இயேசு இவரையும் அழைத்து கொண்டு போகின்றார் அவருடைய நிறைய முக்கியமான தருணங்களுக்கு. எனவே யாக்கோபு இயேசுவோடு, புனித யாக்கோபுட வாழ்வில் இயேசு மிகவும் அருகில் இருந்தவராக நாங்கள் பார்க்கலாம். அன்பார்ந்தவர்கள், இவருடைய வாழ்வில் இன்று நாங்கள் பார்த்தா இவருடைய தாயும் என்ன செய்கிறா, கேட்குறா இயேசுவிட, ஆண்டவரே, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கின்றது. நீர் ஆட்சி உரிமையாக வரும்போது விண்ணகத்தில் என்னுடைய 2 மகன்களையும் வலப்புறம் இடப்புறமும் நீங்கள் கொடுக்க மாட்டீரா? அப்போது இயேசு அவர்களை பார்த்து சொல்லுகின்றார், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு உங்களுக்கு புரியவில்லை. இந்த உலகத்தில் நாங்கள் வாழும்போது சில விஷயங்கள் நாங்கள் விரும்புகிற மாதிரி நடக்கணும்னு தான் நினைக்கிறோம். எங்களுடைய உள்ளத்தில் நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்கின்றது. ஆழமான மனசுக்குள்ளே யோசிப்பாருங்க. நாங்கள் விரும்புகிற நிறைய விஷயங்கள் இருக்கின்றது. நான் இப்படி வாழணும், இப்படித்தான் இருக்கணும், என்னுடைய குடும்பத்தில் இந்த விஷயங்கள் நடக்கணும், என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கின்றோம். ஆனால் இதெல்லாம் என்னுடைய கனவுகள், என்னுடைய சிந்தனைக்குள் இருப்பது என்னுடைய தனிப்பட்ட ஆசைகளாகத்தான் இருப்போம். ஆனால் கடவுள் என்ன விரும்புகிறார் என்னுடைய வாழ்வில், அதுதான் முக்கியம். என்னுடைய சித்தம் அல்ல, உம்முடைய சித்தம் நடைபெற வேண்டும். நாங்கள் நிறைய இடங்கள் இந்த தாயை போன்று தான் நாங்கள் எங்களுடைய சித்தத்தை நினைக்கின்றோம். ஆண்டவரே, என்னுடைய சித்தத்தை நிறைவேற்ற மாட்டாயா என்று போய் கேட்கின்றார். ஆனால் கடவுள் என்ன நினைத்திருக்கின்றாரோ, என்ன நடக்கணும் என்று எங்களுடைய வாழ்வில், எங்களுடைய குடும்பத்தில், என்னுடைய வாழ்வில் என்ன நடக்க வேண்டுமோ அதுதான் நடக்கும். நாங்கள் அதை மாற்றி அமைக்க முடியாது. ஆனால் என்னுடைய சிந்தனையில் எனக்கு இப்படித்தான் வேணும், பணம் வேண்டும், பதவி வேண்டும், உயர்வு வேண்டும், நான் என்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்க என்றெல்லாம் வேணுமோ அதெல்லாம் நான் நினைக்கிற கனவுகளும் என்னுடைய ஆசைகளும். ஆனால் நாங்கள் யோசிக்க வேண்டியது கடவுள் என்ன யோசிக்கிறார். அதைத்தான் இன்றைய வாசகத்தில் இயேசு மிகவும் அழகாக சொல்லுகின்றார். நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கூட உங்களுக்கு விளங்க இல்லை. நீங்கள் கேட்பது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி கேட்கின்றீர்கள். ஆனால் கடவுள் என்ன நினைச்சிருக்காரோ அதுதான் நடக்கும் உங்களுடைய வாழ்வில். கடவுள் என்ன நினைச்சிருக்கிறாரோ அதைத்தான் கடவுள் செயற்படுத்துவார். எனவே நாங்கள் அதற்கு அடிபணிய வேண்டும்.
நாங்கள் எவ்வளவு தான் துணிஞ்சாலும், எவ்வளவு தான் நாங்கள் கஷ்டப்பட்டாலும், ஆனால் கடவுளுடைய சித்தம் நடைபெற வேண்டும் என்று நாங்கள் நினைக்க வேண்டும் ஒவ்வொரு பொழுதும். ஆண்டவரே, உமது சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறுக. இந்த செபம் அழகான ஒரு செபம். இயேசு சொன்ன செபம், கெத்செமனி தோட்டத்தில் சொன்ன செபம் திரும்ப திரும்ப எங்களை ஞாபகப்படுத்துகின்றார். பரலோக மந்திரத்திலும் உமது சித்தம் என் வாழ்க்கையில் நடைபெறட்டும், நீர் என்ன நினைக்கின்றீரோ அது என்னுடைய வாழ்வில் நடைபெறட்டும். இது அழகான ஒரு செபம், நாங்கள் பழக வேண்டிய ஒரு செபம் சொல்லி, ஆண்டவரே உமது சித்தம் என் வாழ்க்கையில் நடக்கட்டும். அதோடு சேர்ந்து இவருடைய வாழ்வில் இவர் ஆண்டவருக்காக நற்செய்தி எடுத்து போகின்றார் ஸ்பெயின் நாட்டுக்கு. ஸ்பெயின் நாட்டில் போயிட்டு அங்கே நற்செய்தி எடுத்து சொல்லுகின்றார், கடவுளை பற்றி எடுத்து காட்டுகின்றார். இயேசு யார் என்று எடுத்து சொல்லி நிறைய பேரை இயேசுவின் பால் சீடராக மாற்றும் ஒரு வல்லமை படைத்த சீடர். அது பிறகு இவர் ஏரோது அக்கிரிப்பா எருசலேமுக்கு திரும்பி வந்ததும் அவர் தலை வெட்டப்பட்டு சாகடிக்கப்படுகின்றார். இவருடைய இறப்பு இவர் ஒன்றும் பயப்படவில்லை, தனது உயிரை கொடுக்கிறது கடவுளுக்காக, இயேசுவுக்காக. எனவே மறை சாட்சியாக மறைக்கின்றார் திருச்சபையில். மிகவும் அழகான ஒரு புனிதர், அன்பு செய்யப்பட்ட ஒரு புனிதர். எங்களாலும் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதங்களையும் நாங்களும் அன்போடு அவரிடம் எடுத்து சொல்வோம், இயேசுவின் அன்பு சீடருக்கு. எனவே அவர் எங்களுடைய தேவைகளையும் கடவுளுடைய விருப்பம் போல எங்களுக்கு பெற்று தருவார். எனவே ஆண்டவரிடம் எங்களுடைய வாழ்வை மட்டுமல்ல, யாருக்கெல்லாம் தேவை இருக்கின்றதோ, யாரோட வாழ்க்கையில் அவர்களுக்கு தேவையான அந்த அன்பை பெற்றுக்கொள்ள இவரனோடாக ஆண்டவரை பார்த்து திருப்பலியில் நாங்கள் மன்றாடி நிற்போம். தாயும் தந்தையுமான இறைவா, எங்கள் திருகவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் தூய ஆவியின் வல்லமையை பெற்று திருத்துதரான புனித ஜாக்கோபோவை போல் செயல்பட்டு இறைமக்கள் அனைவரையும் நல்வாழ்வுக்கு அழைத்து செல்ல வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கமே உருவான இறைவா, திருத்துதரான புனித ஜாக்கோபுவின் விழாவினை மகிழ்வுடன் கொண்டாடும் நாம் ஒவ்வொருவரும் அவரை போல் இறை சித்தத்திற்கு அடிபணிந்து நம்பிக்கையோடு உம்மை பின்பற்றி உமக்குகந்த வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியின் தந்தையே இறைவா, எம் நாட்டை ஆளும் தலைவர்கள் பதவி மோகத்தையும் பணம் சேர்க்கும் எண்ணங்களையும் விட்டுவிட்டு மக்களின் நலனில் அக்கறை கொண்டு நீதியையும் அமைதியையும் வளமான வாழ்வையும் மக்களுக்கு அளித்து நல்லாட்சி புரிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் இறைவா, மக்களாகிய நாங்கள் எங்கள் வாழ்வில் வரும் இன்னல்களையும் இடையூறுகளையும் சோதனைகளையும் வேதனைகளையும் பொறுமையுடன் தாங்கி உமது வார்த்தையின் வாழ்வாக்கி உமக்கேற்ற சாட்சியாளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவலுக்காக மௌனமாக நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, என்றுமே உம்மையே நம்பி வாழும் எங்களை கைவிடாதேயும். எங்களுடைய தேவைகளை அறிந்தவர் நீர். எங்களுடைய வாழ்க்கையில் வரும் அனைத்தையும் உமது சித்தப்படி எங்களுக்கு நிறைவேற்றியறலும். என்றுமே உமது வாழ்க்கையிலே எம் வாழ்க்கையிலே நீர் இருந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதியும். எங்கள் தேவைகளை உமது சித்தப்படி நிறைவேற்றியறலும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இதய காணிக்கை, விரவாத காணிக்கை, இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை. இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதா என்னை மாற்றிடுவாய். இறையே இதை ஏற்றிடுவாய், இனிதா என்னை
மாற்றிடுவார் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே மேகங்கள் கூடிடவே வான்மழை அருவியாகுமே உம் அருளுக்கு சான்றாகுமே இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இறைவா உன்னை போல் வார்த்தையை வாழ்வாக்கி வழிகாட்டி சென்றிட வரமொன்றுதான் இதய காணிக்கை இரவாத காணிக்கை இறை மனித உறவின் சின்னமாம் அன்பின் காணிக்கை சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதுமான இப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளினாலும் திருமுழுக்கினாலும் எம்மை கழுவியறலும். உமது திருவிழப்படி திருத்தூதர்களுள் முதலாக கிறிஸ்துவின் துன்பக் கிண்ணத்தில் பருகிய புனித யாக்கோபின் விழாவில் உமக்கு உகந்த பலியை நாங்கள் ஒப்புக் கொடுப்போமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். என்றுமுள்ள ஆயரே, உமது மந்தையை நீர் கைவிடாமல் உம் புனித திருத்தூதர் வழியாக என்றும் கண்காணித்து வருகின்றீர். அதனால் அதனை ஆள்வதற்கும் திருமகனின் பதிலாளியாகவும் மந்தையை வழிநடத்தும் முதன்மை ஆயர்களாகவும் நீர் அவர்களை நியமித்தீர். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணை அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிஞ்சி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம்.
உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுளேற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டும் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களையும் மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாகும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இழந்தல்ல நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால்
நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. நேசம் முன்னில் நான் காண்பதா, உன்னோடு உறவாட என் ஜீவனெங்கும். நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. உன்னை காணாமலே உடன் பேசாமலே நான் தவித்திடுவேன். நெஞ்சம் நிலை மாறியே வழி தடுமாறியே நான் கலங்கிடுவேன். நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. நீ இல்லாமல் உயிர் வாடுதே, எந்த உணர்வோடு போராடுதே. உயிராகவா உறவாகவா அழைத்தேன் அழுதேன் உயிரே நீ வாவா. நெஞ்சில் ஒரு சங்கீதமே இறைவா, நித்தமது உனதாகுமே. ஆண்டவரின் கிண்ணத்தில் அவர்கள் குடித்தார்கள், கடவுளின் நண்பர்கள் ஆனார்கள். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, திருத்தூதரான புனித யாக்கோபின் விழாவிலே உமது திருவிருந்தில் பேரன்பத்துடன் நாங்கள் பங்கு பெற்றுள்ளோம். அவருடைய பரிந்துரையால் நாங்கள் உமது உதவியை பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பான ஆசிரியருக்காக தலை குனிந்து மன்றாடுங்கள். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்கள் உறுதியை நிற்கச் செய்த இறைவன் புனித யாக்கோபு எனும் உமது திருத்தூதர் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. ஆமென். திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற உங்களை அருளிய இறைவன் அவருடைய பாதுகாவலர் அனைவரும் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாக திகழ செய்வாராக. ஆமென். திருத்தூதர்களுடைய போதனையாலும் நம்பிக்கையாலும் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவருடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேற்றினை தகுதி பெறுவீர்களாக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அமல உற்பவியே அருள் நிறை தாயே வாழ்க வாழ்க. மாசரு கன்னியே மாபரன் தாயே வாழ்க வாழ்க. வாழ்க தாயே வாழ்க நீயே வாழ்க வாழியவே. அன்னையே வாழ்க, அமலியே வாழ்க வாழ்க வாழ்க.
விண்ணப்பம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.